அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பெரிய ஒரு மேஜரான ஒரு திருப்பம். நிறைய செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம பார்த்துருப்போம். காரணம் என்னென்னா, குறிப்பாக அந்த ரெட்சி கடல் பகுதியில் குறிப்பாக எமினி ஹவுதீஸ் நடத்துகிற தாக்குதலில். சரி, இன்றைக்கி நம்ம ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக இஸ்ரேல் பாதிக்கிறத விட ஏசிய நாடுகள் எந்தளவுக்கு அதிகமாக இதனால் பாதிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு அனலைஸை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்தியாவும் சீனாவும் அதை விட அதிகமாக பாதிக்கப்பட போகிறது என்றது இன்னொரு கருத்து கணிப்புகளும் சொல்லுகிறது. அதுக்கு டீட்டெயிலாக பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு உக்ரைன்கிட்ட போயிட்டு அங்கே 2-3 பேச்சுவார்த்தை நம்ம நடத்த போகிறோம். அது இல்லாமல் மற்ற ஈரான்கிட்டே கொஞ்சம் பேச்சுவார்த்தை நம்ம நடத்த வேண்டியது இருக்கிறது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு தீர்வும் கண்டறலாம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். வீடியோ போகலாம். முதல்ல நம்ம ரெட்சி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தோம்னா, திருப்பங்கள் நிறைய அளவுக்கு வந்திருக்கிறது. பிரான்ஸினுடைய போர் கப்பல் அங்கே விரைந்திருப்பதாகவும், யூகேனுடைய போர் கப்பல் அங்கே ஆல்ரெடி இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில நாடுகளுடைய போர்க்கப்பல் அங்கே விரைந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. ஏமனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தலைவர் பேசினார் இல்லையா? ஆர்ம்டு ஃபோர்ஸஸுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 2 டார்கெட் வச்சோம். அந்த டார்கெட்டில் குறிப்பாக 5 ஆன்டிஷிப் பால்டிக் மிசைல்ஸ் பிளாட்டினம் 3 வெசல்ஸ் டார்கெட் வச்சுருந்தோம். அது கரெக்டாக சக்ஸஸ். அதாவது எம்எஸ்சி பிளாட்டினம் 3 அது இல்லாமல் எம்எஸ்சி அலன்யா, இந்த 2 கப்பல் மீதும் பெரிய தாக்குதலை முன்னெடுத்தோம். அந்த தாக்குதல் பெரிய அளவுக்கு சக்ஸஸ். நேற்று அடுத்தடுத்து ஒரு 2-3 கப்பல் மீது ஒரு தாக்கல் நடத்தினாங்க. ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே எங்களுடைய ஆர்டரை ஒபே பண்ணாதனால தான். அதாவது எமினி ஹவுதீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சுட்டு வீழ்த்தணும், ஒரு கப்பலை நொறுக்கணும், இல்லை அதை மூழ்கடிக்கணுன்ற எண்ணம்லாம் துளி கூட கிடையாதுங்க. நீங்கள் எங்கள் ஆர்டரை ஒபே பண்ணிங்கன்னா வாங்க, சரண்டர் ஆகிட்டு நாங்கள் வச்சுக்கிறோம், பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஏன் நீங்கள் ரொம்ப விஷயத்தை காம்ப்ளிகேட்டட், அதாவது ஒரு கஷ்டமாக்கிக்கிறீங்க, எங்கள் மீது குறை சொல்கிறீங்கன்ற அளவுக்கு எமினி ஹவுதீஸ் சொன்னாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக நேற்று சனாவில் பார்த்திங்க அப்படின்னா, எமினி ஹவுதீஸில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே பயங்கரமான ஒரு கூட்டம். அது கொண்டாட்டம் இல்லை, ஒரு கூட்டம். எங்களையும் விடுங்க, நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு ஒரு தாக்குறோன்ற அளவுக்கு மக்களுக்கு அந்த அளவுக்கு வெறி பிடித்த வேங்கையாக நேற்று ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஆக்சுவலாக டென்மார்க்கில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் நிறுவனம், அது பேர் மீரக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பல் நிறுவனம் நான் டோட்டலாக சஸ்பெண்ட் பண்ணுறேன்ட்டாங்க. குறிப்பாக அந்த ரெட்சி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வாணிப தொடர்புகள்லாம் நாங்கள் முழுமையாக நிறுத்துகிறோம். இவங்க தான் வேர்ல்டுலே 5th லார்ஜஸ்ட் ஷிப் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டர் இவங்க தான். ஸோ இவங்களே நிறுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இவர்களை சார்ந்து இன்னும் 2 முக்கியமான கப்பல்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியை நிறுத்த போகிறாங்க. ஸோ இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை உலகளாவிய சந்தையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, யூகேனுடைய HMS டைமண்ட் இந்த கப்பல் மீது 2 ட்ரோன் தாக்குதல் ட்ரை பண்ணியிருக்காங்க எமினி ஹவுதி சார்பாக. ஸோ அதை நாங்கள் முறியடிக்கப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எமினி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை நாங்கள் வீழ்த்தப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம மிக முக்கியமாக நம்ம பேச வேண்டிய பெரிய நிகழ்வுகள் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நிஜமாகவே இஸ்ரேல் பாதிக்கிறத விட மற்ற நாடுகள் எப்படி பாதிக்க போகுது அப்படின்றத நம்ம விளக்க போகிறோம். இந்த ஒரு சார்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த புகைப்படம் 2022 இஸ்ரேலினுடைய முழுமையான ஏற்றுமதி இறக்குமதியை குறிக்கிறதுங்க. மேஜர் எக்ஸ்போர்ட் கமோடிட்டிஸ் 2022 அவங்க பெரும்பாலும் என்ன இஸ்ரேலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மெஷினரி, எக்யூப்மெண்ட் அண்ட் ஸ்பாட்ஸு, அது இல்லாமல் இந்த டைமண்ட்லாம், சின்ன சின்ன டைமண்ட், ப்ரீசியஸ் மெட்டீரியல், இன்செட் ஜுவல்லரி மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மெஷினரி அண்ட் மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் கெமிக்கல் ப்ராடக்ட்டு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது ஆயில் ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, இறக்குமதி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னா, மேஜர் இம்போர்ட்டு மினரல் ஃபியூயல், மினரல் அண்ட் ஆயில்ஸ் இறக்குமதி பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் மெஷினரி, திரும்பி மெஷினரி, மெக்கானிக்கல் அப்ளியன்ஸ், வெஹிக்கிள் அதர் தென் ரயில்வே அண்டு அதர் ப்ராடக்ட், மீதம் ஜுவல்லரி எல்லாம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை இறக்குமதி பண்ணி அதை பட்டை தீட்டி திரும்பி ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதுதானா? இதில் நம்ம கீழே இருக்கிற வரைபடத்தில் என்ன பார்க்குறோன்னா, மேஜராக எந்த நாட்டுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க 2022, அதுதான் 2023 பெரிய சேஞ்சஸ் இல்லை. அமெரிக்காவுக்கு 25.4, அடுத்து பாருங்கள் மெயின்லேண்ட் சைனாவுக்கு 6.4, அடுத்து இந்தியாவுக்கு 5.4, யூகேவுக்கு 4.3,
அயர்லாந்துக்கு 3.5. இந்த பாயிண்ட்டை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நாளைக்கு நிறைய பப்ளிக்கில் கொஷின் கூட கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், மேஜர் இம்போர்ட்டர், அதாவது அங்கே யார்கிட்ட இறக்குமதி அதிகமாக பண்ணுறாங்கன்னா சீனா கிட்ட. சீனாவை தவிர அமெரிக்கா, துருக்கி, ஜெர்மனி, இத்தாலி. இதையும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு கிளியரான ஒரு வரைபடத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். மேஜர் ஆஃப் த கண்ட்ரி சீனா, அமெரிக்காவை தவிர மீதி இவங்க எல்லாம் யாருக்கிட்ட இருந்து எங்கே இதனுடைய சீரூட்டை பாருங்கள். இதில் நான் 2 கலரில் குறிப்பிட்டிருக்கோம். ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று கத்திரிப்பூ கலர். ஸோ ஜெர்மனிக்கிட்ட, ஃப்ரான்ஸு, இத்தாலி, அமெரிக்கா, யூகே, ஒட்டுமொத்த யூரோப் யூனியன்கிட்டையும் இவங்க ஏமன் பகுதியில் வரணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. அப்படியே இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ அதில் பெரிய பாதிப்புகள் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட நான் இம்போர்ட், இறக்குமதியை நீங்கள் நோட் பண்ணுங்கன்னு. இறக்குமதியை சீனாவை தவிர மீதி மேஜராக அவங்க யாருக்கிட்ட அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்கன்னா மேலேயே முடிச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் அப்போ பாதிப்புகள் யாருக்கு இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வரைபடம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேஜர் ஆஃப் த சீ ரூட், அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் அதிகமான அளவுக்கு பாருங்கள், இந்த சைடு யூரோப் யூனியன் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரொம்ப ரேர் தான் இந்த பக்கம் சுற்றிட்டு போகிறது. அப்போ இங்கே உள்ளேருந்து வெளியே போகிற எக்ஸ்போர்ட் எல்லாமே பாருங்கள் யாருக்கு அதிகமான அளவுக்கு இருக்குன்னா சவுதி அரேபியா, எகிப்து, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் ஏற்றுமதி தான் பாதிக்குது. இதில் இன்னொரு ரூட்டு நம்ம கவனிக்கணும் அப்படின்னா சீனா, இந்தியா. நம்மளோட மேஜர் ரூட்டு எங்கே போகுது அப்படின்னா, ஒன்று மேலே இருக்கிற ரூட் போகுது, இன்னொன்று கீழே இருக்கிற ரூட். மேலே கீழேனா என்னப்பா மொத்தமாக அப்படி சொன்னால் நியாயமான உங்கள் மனசுக்குள்ளே தோன்றது எனக்கு புரியுது. ரெட்சி கடல் வழியாகவும் போகுது, மேலே இருக்கிற யுஏஇ வழியாகவும் போகுது. இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு கிளியராக நான் இந்த மேப்பில் சொல்லிட்டேன் அப்படின்னா, பேப் அல் மேண்டப் ஸ்டேட் இருக்குல்ல, இந்த பேப் அல் மேண்டப் ஸ்டேட் பகுதி, இந்த பகுதி தான் பெரிய பிரச்சனைக்கு உட்பட்ட பகுதி. ஸோ இங்கே தான் எந்த கப்பல் வந்தாலும் சுட்டு வீழ்த்துறாங்க. மீதி இதில் நான் சவுதி அரேபியா தான் மேஜர் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். எகிப்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எரித்திரியா, மீதி சூடான், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. எகிப்தோட தனது பொருளாதாரத்தில் 22% எதை நம்பி இருக்காங்க அப்படின்னாங்கன்னா முழுக்க இந்த ஷிப்பெல்லாம் போதில்ல, இதற்கான வரிகள் வாங்குறாங்க பற்றியா, இந்த வரிகளை மேஜராக டிமாண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ முதல்ல இஸ்ரேல் பாதிக்குதோ இல்லையோ, எகிப்து அதிகமாக பாதிக்குது. இதை நம்ம மிக முக்கியமாக நோட் பண்ணோம். நம்ம ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய போர்க்கப்பல், யூகேனுடைய போர்க்கப்பல், மற்ற நாட்டு போர்க்கப்பல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல அவசியம் இல்லைன்னா, கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க. உடனடியாக எமினி ஹவுதீஸ் மீது ஒரு தாக்குதலை முன்னெடுப்பாங்களா அப்படின்னா நிச்சயம் தாக்குதலை முன்னெடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. யாருக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படின்னா சீனாவுக்கு தான். சீனா தான் ஏற்றுமதி அதிகமாக பண்ணியிருக்காங்க, இறக்குமதி அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, மற்ற நாட்டு கப்பல்கள் ஏதாவது போனலைன்னா அடுத்து இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. முந்தானேத்து கூட இந்தியானுடைய ஒரு கப்பல் ஜெட் ஃபியூவலுக்கு நிரப்பக்கூடிய மிக முக்கியமான ஆயில் ஏற்றுமதி கொண்டு போயிருக்காங்க. அப்போ தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப உங்களுக்கு கிளியராக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, சுற்றி வளைச்சி எல்லா நீங்கள் மீடியாக்களையும் ஃபோக்கஸ் பெரிய அளவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இஸ்ரேலினுடைய, நான் கூட 2-3 நாளைக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லியிருந்திருப்பேன், இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் பாதிக்கணும். ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் பொருளாதாரத்தை விட இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஃபேக்ட் தட் மாற்றிப்பாங்க, அவ்வளோதான். யூரோப் யூனியன்கிட்டையோ அமெரிக்கா கிட்டேயோ மாற்றிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அது இன்னும் கொஞ்சம் பக்கமாக கூட இருக்கும். ஆனால் நிஜமாக பாதிக்கப்படுவது இந்தியா, சீனா. இந்தியா பெரிய அளவுக்கான பாதிப்புகளை உள்ளாக்க போகுது என்பது தெளிவாக தெரியுது. நம்ம சவுதி அரேபியா கிட்டேருந்து தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் சவுதி அரேபியா எப்படி இவங்க அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் எந்த கப்பலாக இருந்தாலும் அந்த வழியில் வரும்போது நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த கப்பலாக இருந்தாலும் தாக்கல் நடத்துவாங்கன்னு சொல்வதற்கான இன்னொரு காரணங்கள் கூட பெரிய விஷயங்கள் இருங்க. நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு பஸ்ஸு நெருக்கடி மாதிரி நிறைய கப்பல் போங்க, அதில் குறிப்பிட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் தாக்கல் நடத்த முடியாதுங்க. இந்த கப்பல் இவங்களது, அந்த கப்பல் அவங்களெலாம் நினச்சி தாக்கல் நடத்த முடியாது. அதனால் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இது எண்ணெயோட ரேட்டையும் மற்ற ரேட்டையும் ஏற்ற தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் கூட அப்படி என்ன நினச்சேன்னா, அமெரிக்கா உள்ளே டக்குன்னு தலையிடுவாங்கன்னா கொஞ்சம் தள்ளிட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. இஸ்ரேலில் என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியாவது அமெரிக்கா யூகே உள்ளே நுழைஞ்சு அவங்களை அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களும் உள்ளே நுழைஞ்ச மாதிரி ஆகிடும். இது நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக போயிருந்து. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பயுமே எப்படா இந்த நேட்டோ நாடுகள் உள்ளே நுழையும்ன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. முந்தானேத்து கூட ஒரு தகவல் நடந்ததுங்க உக்ரைனுக்குள்ளே. ரொமானியா துறைமுகத்தில் பெரிய தாக்கல் நடத்துச்சு இல்லையா ரஷ்யா, அப்போ கூட உக்ரைன் எதுவும் சொன்னாங்க,
ரஷ்யா தாக்கல் நடத்தியது எங்கள் நிலப்பகுதியில் இல்லை, குறிப்பாக நேட்டோ நாடான ரொமானியா நாட்டில் தான் தாக்கல் நடத்தினான்ற மாதிரிலாம் பெருசாக சொன்னாங்க. அப்போ ரொமானியா வந்து நேட்டோ நாடுகள்லாம் வந்து நிறுத்து, ரொம்ப எங்களை கோத்து விட்ற வேலைலாம் பார்க்காத, கொஞ்சம் பேசுகிறத அடக்கி வாசின்ற அளவுக்கு வந்து அப்பயே சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னுமே உக்ரைனுக்கான உதவிகளை ஹோல்டு பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் இல்லைன்னா அவர் இந்த வெளிப்படைத்தன்மை தெரியுது இல்லையா, அவர் நம்மளை ஏமாற்றி நம்மளை உள்ளே போய் ஜாயின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிற மாதிரி தோணுது இல்லையா, அது ஒரு காரணம். சரி, அது நம்ம லாஸ்ட்டாக பேசிக்கலாம். எப்பயுமே அப்படி தாங்க, பார்த்தியா எங்கே பேச வந்தால் எங்கே கொண்டு போய் நிறுத்துறேன் பார்த்தியா. சரி, நான் ஃபைனலாக இதை சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியா அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு வரைபடம், அதாவது எக்கனாமிக் காரிடார் ஐஎம்இசி ரூட் இருக்கு இல்லையா, ஐஎம்இசி ரூட் வந்து நம்ம இந்தியா மேஜராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், யூஏஇ கொண்டு போகிறாங்க. யூஏஇலேருந்து சவுதியிலேருந்து நிலவழியாக கொண்டு போயிட்டு இஸ்ரேலுக்கு சேர்த்து இப்போ இஸ்ரேலேருந்து கிரீஸுக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் இந்த பிரச்சனைலாம் மாட்டிகிட்ருக்கு. அதனால் அந்த பிரச்சனையை தாண்டி என்ன நடக்க போகுது தெரியல. ரொம்ப ரேராக தான் இந்த பக்கம் கொண்டு போகிற மாதிரி பிளானில் இருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏமன் பண்ணுற அந்த இந்த வழினால் இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா வேறு ஏதாவது காரிடார் எடுக்கலாமான்ற மாதிரி பார்ப்பாங்க. இருந்தாலும் அதுவுமே ரிஸ்க்கு தான், சுற்றி தான் போய் பார்ப்பாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு கிளியர் ஆகிருப்பீங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஏன்னா இதில் இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இஸ்ரேலில் நுழைஞ்சு இன்னும் அதாவது யூரோப்லேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இஸ்ரேலுக்கு தேவையான கப்பல்களை விட மற்ற போக்குவரத்து தான் அதிகமாக இருக்கிறது. முடிச்சிட்டோம், அவ்வளோதான், போதும், வளர்ந்து வேண்டாம். நம்ம ஐடிஎஃப் ஃபோர்ஸஸ், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன்றைக்கி வந்து காலைல சொல்லிட்டாங்க. நான் ரவிக் மார்க்கெட் சேனலில் கூட கொஞ்சம் டவுட்டாக தான் சொன்னேன். இஸ்ரேல் ஃபஸ்ட்டு மறுப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, 3 ஹாஸ்டேஜஸ் இவங்க இஸ்ரேலுடைய வீரர்கள் நுழைஞ்சிருக்கிறாங்க, மக்களாக இருந்திருக்காங்க. டக்குன்னு வெள்ளக்குடி மாதிரி தான் காட்டியிருக்காங்க போல். ஆனால் இவங்க சரியாக ஐடென்டிஃபை பண்ணாமல் அந்த 3 ஹாஸ்டேஜஸை சுட்டுட்டுருக்குறாங்க. இவங்களே சொல்லிட்டாங்க, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன மிஸ்டேக்கிங்லி இது வந்து நடந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாம் என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ மக்களாக இருந்துடுறாங்கன்னா நீங்கள் அப்போ பொதுமக்களையே சுடுறீங்கன்றது ரொம்ப கிளியராக தெரியுதா இல்லையா. பொதுமக்களையே அப்பாவி பொதுமக்களை நீங்கள் சுட்டுட்ருக்கின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெஞ்சமின் நெதன்யாகு தனது ஆழ்ந்த வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கான நான் அந்த குடும்பத்தோடு நான் இணைந்து எப்போயுமே ட்ராவல் பண்ண விரும்புகிறேன்னு இருக்கிறாரு. மேபி இதுக்கப்புறம் அங்கேயே போய் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாரா என்னன்னு தெரியல. நெதன்யாகு சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. அந்த ஆழ்ந்த துக்கத்தில் நான் பங்கெடுத்துக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தத்தெடுத்துக்க போகிறாரா என்னன்னு தெரியல. அவர் சொன்ன டைலாக் அப்படி தான் இருக்குது. சரி, நேற்று அல் ஜசீரானுடைய சேனலோட முக்கியமான நபர் காசானுடைய பொறுப்பாளர் வந்து சுடப்பட்டான்னு சொன்னேன் இல்லையா, அதாவது செய்தியாளர். ஸோ அந்த முக்கியமான பொறுப்பாளர் வந்து தப்பிச்சுக்கிட்டார். பட் கேமராமேனும் இன்னொருத்தர் இறந்து போனதாக வந்து சொல்லியிருக்க, ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. அதற்கான மௌன அஞ்சலி பெரிய அளவுக்குலாம் வந்து செலுத்தியிருந்தாங்க. ஐடிஎஃப்னுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எப்போ அந்த 3 பேர்த்த சுட்டு கொண்டாங்களோ, பொதுமக்கள் 3 பேர்த்த சுட்டு கொண்டாங்களோ, அதாவது ஆஸ்ட்ரேஜியஸாக கொண்டு போய்ட்டு சுட்டு கொண்டாங்களோ, உடனடியாக இந்த பக்கம் மொசாத் என்ன பண்ணியிருக்காங்க, கத்தாருக்கு போங்க, கத்தாரில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது ஆஸ்ட்ரேஜியஸ் வெளிக்கொண்டு வர வழியை பார்க்கலான்னு இருக்காங்க. நேற்று நேஷனல் செக்யூரிட்டியோட அட்வைசர் ஜாக் சலிவன் வந்தார் இல்லையா, ஜாக் சலிவன் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நான் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அங்கே சம்பவம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஈரானில் அந்த இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இன்று கூட என்னென்னா சுகோய் 22 ஃபைட்டர் ஜெட் திடீர்னு கிராஷ் ஆகிருக்கு. அதாவது பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பைலட் வந்து வெளியேற முடியல. ஈரானில் நான் சொல்கிறேன் பயிற்சி நடக்கும்போது. அதே போல் 2 நிறுவனங்கள் பற்றி எறிஞ்சிருக்கிறது இன்றும். ஸோ தொடர்ந்து 3ஆவது நாளாக பெரிய இன்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு. ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களுக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. குறிப்பாக பாகிஸ்தான் பார்டர்லேருந்து மற்ற எல்லை பகுதியில் எல்லாமே வந்து என்ன நடக்க போகுதுன்னா, இனி எங்களோட எல்லை பகுதியில் மொசாதோட வேலைகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக நேற்று பலுச்சிஸ்தான் பகுதியில் காவல் நிலையத்துக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்புலமாக இருக்கிறது மொசாத். எல்லாமே எதிர்க்கட்சிக்காரங்க தான் பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லை. அது மாதிரி தான் எங்கேயும். ஸோ மொசாத்தோட வேலைகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது. இருந்தாலும் ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கானுடைய நேவி ஷிப், யூஎஸ்எஸ்னுடைய நேவி ஷிப், குறிப்பாக யூஎஸ்எஸ் டிவைட் டி கப்பல் வந்து இங்கே நோக்கி பெர்ஷியா கல்ஃப் நோக்கி வந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, மூக்க நுழைச்சி அறுத்துக்கிட்டு போயிடாதீங்கிற அளவுக்கு ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து 2-3 நாளாக நம்மளும் இந்த ரெட் சி கடல் பகுதி விடாத பேசிகிட்டே இருக்கிறோம். மற்ற எல்லா டாப்பிக்கோட இதுதான் நம்ம ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்து பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. டெய்லி ஆனால் ஹைலைட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஹவுதிகள் பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க.
ரெட் சி பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டதாக பொறுத்து பார்க்கலாம். நான் 2-3 நாளாக உங்கள்கிட்ட வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடலான்னு பார்க்குறேன். அங்கே தாக்குதல் உள்ள நடக்குதா இல்லையா. நானும் அந்த சம்பவத்தை நான் நடக்கிறத பற்றி பெருசாக பேசலை இல்லையா, நீங்களே பாருங்கள். நான் 1, 2ன்றதை விட இங்கே நான் 2ன்னு போட்டிருக்கிறத ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கலாம். இது காசாக்குள்ளார நடந்த தாக்குதல். அந்த கொஞ்சம் க்ரீனில் வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். எங்கே கேப் இருக்கா பாருங்கள், ஏதாவது தெரியுதா? பச்சை கலர் வந்து அமாஸ் தரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதல். இஸ்ரேல் நிலைகள் 3-4 நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த சிவப்பு கலர் இருக்கிறது வந்து துப்பாக்கி சண்டை, அதாவது அங்கே களத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சண்டைகள். ஸோ ரொம்ப கிளியராக இருக்குல்ல, கொஞ்சம் கூட கேப்பே விடல நேற்றைய தாக்குதல், குறிப்பாக ஜாக் சல்லிவன் வந்ததுக்கப்புறம். அதையே நான் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக பார்க்கணும்னா மேலே 1 பாருங்கள், நார்த்து ஜோனில் இன்னும் பெரிய அளவுக்கு உள்ள நோக்கி வராங்க. அந்த கமால் அட்வான் ஹாஸ்பிட்டல் மேல் சைட்லேருந்து நான் வரேன். நான் பெரிய அளவுக்கு இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஸ்கூலில் பர்டிகுலராக 2-3 பள்ளிக்கூடங்கள் வெடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ முழுமையாக உள்ளே எந்த அளவுக்கு தாக்கல் நடந்திருக்கிறது பாருங்கள். அந்த ரெட் கலர் எல்லாமே வந்து கிளாஷஸ் நடந்திருக்கிறது. இதே சமயத்தில் இவங்க ஹமாஸ் தரப்பில் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டுட்டாங்க. அந்த வீடியோவை நான் ஆர்கேயில் வெளியிட்டுட்டேன். ஆர்கே எல்லோ கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த வீடியோ பதிவை வெளியிட்டுட்டேன். தேவைன்னா இன்னும் நான் இன்றைக்கி மதியம் போட்ட சேனலில் போய் பாருங்கள். ஹமாஸ் தரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மெர்காவா டேங்க் எந்த அளவுக்கு இழந்திருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் போய் பார்த்துடுங்க. ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு விளம்பர இடைவேளை மாதிரி. இந்த விளம்பர இடைவேளையில் குவைத்தினுடைய லீடர் ஷேக் நவாஃப் அல் அஹ்மத் அவர்கள் வந்து இறந்திருக்காங்க. 86 வயசில் வயது முதிர்வின் காரணமாக இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய ஃபேமிலிஸ், குறிப்பாக இரட்டை சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்கல்ல, இரட்டை சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கவங்க 1300 பேருங்க. 1300 பேர்த்தில் 900 பேர் ஒன்று அங்கே தாங்க இருக்காங்க. சரியா, மீதி வெளியேறினது பார்த்திங்கன்னா ஒரு 400 பேர் தான் வந்து அங்கேருந்து வெளியேற்றிருக்காங்க. 900 பேர் என்ன ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கா மீது சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஆக்ஷன் கூட எடுக்கலைங்க. டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கோம், நாங்கள் உங்களோட சிட்டிசன்ஷிப் நல்லாவே தெரியும், ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கோ இல்லை பண்ணுறதுக்கோ மற்ற எல்லா நாடுகளும் விருப்பம் தெரிவித்து எப்படியாவது ரஃபா எல்லையிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் இஸ்ரேலும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் எங்கள் மீது எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறாங்களாம். வழக்கு தொடுத்து எங்கள் மீது அக்கறையே இல்லாத அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வழக்கு தொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு தொடுத்து என்ன பண்ண போகிறாங்களோ நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் அமெரிக்காவை ஏன் இவங்களால் மீட்க முடியலன்றது தெளிவோ உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஹவுதீஸ்னு வந்து பாருங்கள், ஹெஸ்புல்லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த நாட்டு மக்களையும் நான் விட தயாராக இருக்கேன், ஆனால் அமெரிக்கா வீரர்களை மட்டும் நான் வெளியிட விரும்பலைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால தான் அமெரிக்கா மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ நம்ம நேராக போதும், ஓரளவுக்கு நம்ம நிறைய பேசிட்டோம். உக்ரைன்கிட்ட போயிட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தியே தீரணும். ஏன்னா உக்ரைனுடைய அதிபரை பற்றி ரொம்ப சொல்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவும் யூரோப்பியனும் சேர்ந்து ரொம்ப ப்ளேம் பண்ணிட்டாங்க. உக்ரைன் பெரிய அளவு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வரும்னு பார்த்தாங்க, கடைசியில் ஆறுதல் பரிசு கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுன்னு உடனே எங்கள் பொண்ணு கூட ஒரு சின்ன ட்ரீமாக இருந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு தான் போல நினச்சி வாங்கி பிரித்து பார்த்தா அதில் அந்த தெர்மோகோலுக்கு மேலே ஒரு கிஃப்ட்டு மாதிரி சுற்றி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த மதுரமல்லின்னு கடைசியில் பிரித்து பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லைல்ல, மோந்து பார்த்தா வாசனை போட்டு பெரிய அளவு கிடைக்கல. அந்த மாதிரி மதுரமல்லி கிஃப்ட்டு கிடைச்சிருச்சு ஜெலன்ஸ்கிக்கு. ஆஹா, பெருசாக நம்மளுக்கு வரும்னு அந்த கிறிஸ்மஸுக்கு நினச்சாரு. ஆனால் மதுரமல்லை பிரித்து உள்ளே பார்த்தா வெறும் பேப்பரை சுற்றி கொடுத்துருக்குறாங்க இந்த யூரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும். பார்த்தியா என்ன வேலை? அதனால் முடிவு எடுத்துட்டாங்க பாரு உக்ரைன். இந்த தடவை நம்ம பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? உக்ரைன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ, ஏன்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது நம்ம அப்படி தான் நம்ம பேசி ஆகணும். உக்ரைன் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? இலக்குகளை பிடிக்கணுன்ட்டு அந்த டார்கெட்லேயே இருந்துட்டோம் நம்ம. அதனால தான் நம்மளால் இலக்குகளை அடைய முடியல. அதே இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்க பார்த்தியா, இலக்குகளை அடையிறத விட மக்கள் மீது தாக்கல் நடத்தி எந்தளவு இழப்புகளை ஏற்படுத்துனாங்க. அந்த இழப்புகளை ஏற்படுத்தி அங்கே நிலைய கொலைய வச்சாங்களா இல்லையா? இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க? ரஷ்யா நேற்று கூட ஒரு மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது ட்ரோன் ஃபுட்டேஜ் வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து. வெளியிட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க கரெக்டாக டாக்டர் போயிட்டு ஊசி போடுறாரு. அந்த நேரத்தில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ ஊசியே போட முடியல, இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் ரொம்ப படுகொலைகள் நிறுத்தி இருக்கிறது ரஷ்யா. இந்த மாதிரி செய்திருக்கும் போது இனி நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம். சரியா? இந்த ஜனவரிலேருந்து எங்கள் ஆட்டத்தை ஏற்கனவே ஜெர்மனி சொல்லிட்டாங்க. ஜெர்மனி பத்திரிகைகள்லாம் சொல்லிட்டாங்க 2024 ஜெர்மனி இப்போ உக்ரைன் உள்ளே போச்சுன்னா மேபி ரஷ்யா வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக ஜெர்மனி ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒன்று தான்,
கில் அண்டு கில். இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். என்னப்பா கில் கில் அண்டு கில் என்ன அப்படின்னா, ஈவே ரக்கமே கிடையாது, இடத்த பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடித்தா தாக்குதல் எங்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்களோ சுட்டு தள்ளிகிட்டே இரு. முதல்ல அவங்கக்கிட்ட இருக்கிற படைகளை குறைங்க, அந்தளவுக்கு தாக்கல் நடத்தி அதுக்கப்புறம் நம்ம இடத்த பிடிச்சிக்கலாம். சரியா? ஏன்னா ஏற்கனவே இவங்களோட ஆய்வறிக்கை சொல்லிட்டாங்க 80% ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. இன்னும் இருக்கிறது 20% தான். இதுக்கப்புறம் என்ன, கில் கில் அண்டு கில், போடு போடு போட்டு தள்ளு. சும்மா மக்கள் மீது அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் மீது போட்டு தள்ளனா இன்னும் 1 மாதம், இந்த ஜனவரியில் அடிக்க ஆரம்பித்தோம்னா பிப்ரவரிக்குள்ளே எல்லாமே இறந்து போயிடுவாங்க. அப்புறம் நான் பாட்டு கொடுக்கணும் ஓடி போயிட்டியாப்பா, இந்த இடத்த விட அந்த இடம் உனக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் இல்லையா? இந்த அளவுக்கான முடிவுகளை எடுத்துருக்கிறது உக்ரைன். அதை தாண்டி சமாதானம் பேசலாம், நேட்டோனுடைய முக்கியமான தலைவரை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக இங்கே யூரோப்பியன் ஃபண்டு வந்து 50 மில்லியன் பக்கம் நின்று போச்சு, பில்லியன் பக்கம் நின்று போச்சு. இந்த பக்கமும் நின்று போச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, ஜெர்மனிக்கு அவசரமாக கிளம்பி போனால் அங்கேயும் பெரிய அளவுக்கு சந்திக்க முடியல. கொஞ்சம் ஆறுதல் பரிசு மாதிரி வாப்பா வந்து சொல்லிட்டு யூஎஸ்னுடைய ஆர்மி சென்ட்ரல் கமாண்டர் தான் வந்து சந்திச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கவலைப்படாதப்பா, வருத்தப்படாத, உங்களுக்கான ஃபண்டு கிடச்சிருன்னு இருக்காங்க. இடையில் G7 நாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதான் யூரோப்பியன் சொல்லிட்டாங்கல்ல, யார் தடுத்தாலும் தடுக்கலனாலும் கொடுக்குற தெய்வம் உனக்கு கூரை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கான அர்த்தம் புரியுது. G7 நாடுகள் வந்து நம்ம அந்த முடக்கப்பட்ட சொத்துக்கள் இதுக்கப்புறம் விற்றுட்டு நம்ம கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயலாக்கை பிப்ரவரி 2022 அடுத்து பிப்ரவரி 2023 போய் அடுத்து பிப்ரவரி 2024 வந்துட்டு இன்னும் சொல்லிட்டு தாங்கிறாங்க. இன்னும் அடுத்து இன்னும் 2-3 வருஷம் கழித்து தட்டி எழுப்பினாலும் இந்த டைலாக்கை வந்து சொல்லிட்டு தான் தெரிவாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். சைடு கேப்பில் ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் சமாதானம் பேசுவதற்கு கூட தயாராகிறோம், எங்களுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் குறிப்பாக ட்ரம்ப்புக்கும் இந்த பக்கம் புடின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், தேர்தலில் பெரிய அளவுக்கு தலையிட்டிருக்கிறான்ற முக்கிய ஃபோல்டர் திடீர்னு காணாமல் போயிடுச்சான். போய் தேடி பார்த்தா டெலீட் ஆகி போயிடுச்சான். எங்கே போயிருக்கோம், ரகசிய தகவல்கள் அளித்து விட்டார்கள். அப்போ ரஷ்யா தேர்தலில் ஈடுபட்டு ஏற்கனவே ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சுருந்தார், அது போயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து ஜெயிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. இதில் வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறதா இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. யூரோப்பிய யூனியனில் ஹங்கேரி வந்து உள்ளே பூந்து எல்லா ஃபண்டையும் தடுக்கிறாங்கல்ல. ஹங்கேரி உள்ளே பூந்து தடுக்கும் போதே ட்ரம்ப்போட பேச்சு அவர் கேட்குறான்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள், இந்த வீடியோட கிளைமேக்ஸ் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோட கிளைமேக்ஸில் பாருங்கள், அவர் வந்து ஹங்கேரியோட பிரதமர் விக்டர் ஓர்பான் அவர்கள் ஓட்டு போடுறதுக்கு பாருங்கள், மனுஷன் எவ்வளோ அப்படியே தள்ளி நிற்கிறாரு. சரி, நிற்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு காமெடி எடுத்துக்கலாம். லிதுவேனியா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் ஹங்கேரியை நம்ம தூக்கிடலாமா யூரோப்பியன்லேருந்து, தேவையில்லாமல் எதுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி யூரோப் யூனியன் கொடுக்கக்கூடிய உக்ரைனுக்குடைய முக்கியமான ஃபண்டு நிறுத்தினாவே, ஏற்கனவே அங்கே US காங்கிரஸை வச்சு அங்கே பெரும்பான்மை இவங்கக்கிட்ட இருக்குது, இப்போ குறிப்பாக ட்ரம்ப்புக்கிட்ட இருக்குது இல்லையா? அதனால் அதை வச்சு ஹோல்டு பண்ணி ஓரளவுக்கு தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இப்போ யூரோப் யூனியனையும் ஹங்கேரியை வச்சு தடுத்து நிறுத்திட்டாங்க. ஃபண்ட் ரிசோர்ஸ் போனாங்க விழுந்துடுவாங்க. விழுந்ததுனாவே அங்கே அரசியல் ரீதியான ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். ஈஸியாக பைடன் அவர்கள் தோற்றுருவார். இது ஸோ சிம்பிள் கால்குலேஷன். இந்த கால்குலேஷனில் அருமையாக ஹங்கேரியோட பிரதமர் விக்டர் ஓர்பான் அவர்களை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். அங்கே ஒரு பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற சந்தேகத்தை விட எனக்கு இன்னும் அதிகமான சந்தேகம் ட்ரம்ப் அவர்கள் தான் யூஸ் பண்ணுறாரோன்ற பெருத்த பலத்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. அனைத்து நாடுகளும் வெறி கொண்டு தெரிகிறாங்க ஹங்கேரி மீது. இருந்தாலும் ஒன்றுமே அவங்களால செய்யவே முடியாது. ஹங்கேரியின் ஒப்புதல் இல்லாமல் ஹங்கேரி ரொம்ப தெளிவாகிறாங்க, துருக்கியை விட தெளிவாக இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அது துருக்கியை ஏன் இடையில் இழுத்துன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.